நாங்கள் சேதன ரசாயனம் உங்களுக்கு ஏற்கனவே நான் தந்த அட்டவணை அலிபெட்டிக் சேதன சேர்வைகள், அதாவது கார்பன் ஐதரசனை கொண்ட சேதன சேர்வைகள்ல அலிபெட்டிக் அரோமேட்டிக் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். அலிபெட்டிக் சேதன சேர்வைகள், அரோமேட்டிக் சேதன சேர்வைகள். கார்பன் ஐதரசனை கொண்ட சேதன சேர்வை அலிபெட்டிக்ல அல்கேன், அல்கீன், அல்கைன். அரோமேட்டிக்ல பென்சீன், தொழியின் உங்களோட பாடத்துல கார்பன் ஐதரசனை கொண்ட சேதன சேர்வைகள்ல உள்ளடக்கப்படும். நாங்கள் இப்ப அல்கேன் முடித்திட்டோம். அதன் தாக்கங்கள், தயாரிப்பு முறைகள், தாக்கங்கள், அல்கேன் தயாரிப்பு முறைகள், தாக்கங்கள், தாக்க பொறிமுறைகளும் உள்ளடக்கி இருக்கிறோம். அல்கைன் தயாரிப்பு முறைகள், தாக்கங்கள், விசேட தாக்கங்கள், அமில ஐதரசனை கொண்ட அல்கைன் விசேட தாக்கங்கள், மற்ற அல்கீன் அல்கைன்களுக்குரிய சோதனைகள் அவ்வளவும் நாங்கள் உங்களோட பாடத்திட்டங்கள்ல உள்ளடக்கி இருக்கிறோம். அடுத்தது பென்சீன், அதாவது இதுவரையில இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப பென்சீன் தொழிலும் படிச்சீங்கன்னு சொன்னா அடுத்தது சமபௌதிகங்கள் என்ற ஒரு செக்ஷனை படிப்பேன். அதுல உங்களுக்கு நோட்ஸ் வரும். அதன் விளக்கங்கள்ல நான் நேரடி கிளாஸ்லயே நீங்கள் அதுக்குள்ள பாடசாலைக்கு சமூகம் அளிக்க தொடங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நேரடி கிளாஸ்களில் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் பிறகு இந்த இது முடிய உங்களுக்கு சில விடயங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கும். அதே மாதிரி பார்ப்போம். நாங்கள் இப்ப நிக்கிற இடம் பென்சீனில நிக்கிறோம். நாங்க போன கிளாஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னா பென்சீன் கட்டமைப்பை பற்றி பார்த்தாங்க. பென்சீனுக்குரிய பரிவு கட்டமைப்பு, அதாவது C6H6 அதன் பரிவு கட்டமைப்பு அறுகோண வடிவத்தில் 6 கார்பன் அணுக்கள். நான் இப்ப பரிவல்ல ஒரு கட்டமைப்பை காட்டுறேன் உங்களுக்கு விரிவோட. அப்ப அதுல 6 கார்பன் அணுக்களும் 6 ஐதரசன் அணுக்களும், ஒவ்வொரு அறுகோணத்தின் ஒவ்வொரு மூலையிலே ஒவ்வொரு உச்சிகளும் CH குறிக்கும். அப்ப பொதுவாக நாங்கள் இதை இப்படி எழுதி கொண்டு போனோம்னு சொன்னா சுலபமாக நாங்கள் ஃபாஸ்டாக நாங்கள் இந்த தாக்கங்கள் தயாரிப்புகளை எழுதி கொண்டு போகலாம். இப்படி இந்த அறுகோணம் மாதிரி இப்படி விரிச்சு கட்டமைப்பு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், பென்சீன் கட்டமைப்பு பார்த்து நாங்கள் போன கிளாஸ். பென்சீன் தயாரிப்பு முறைகளும் பார்த்துட்டோம் போன கிளாஸ். அதாவது பிரதானமான தயாரிப்பு முறை பென்சீன் ஈரசோனியம் குளோரைட். அது ஒரு திருப்பி ஒரு எழுதுறேன் உங்களுக்கு. பென்சீன் ஈரசோனியம் குளோரைட் என்று சொன்னா பென்சீன் வளையத்தில் N2Cl மேல N2+Cl- எழுதி கொள்ளுங்க. அது ஒரு அயன் சேர்வதான். N2+Cl-. அடுத்தது இது முதலாவது தயாரிப்பு. இரண்டாவது பென்சீன் வளையத்தில் MgBr என்று சொன்னா, MgX என்று சொன்னா அது ஃபீனைல் மெக்னீசியம் ஹேலைட்டுகள். உதாரணமாக MgBr ஃபீனைல் மெக்னீசியம் புரோமைட். இது தவிர இது பெரிதான் நான் உங்களுக்கு சொன்னான், ஃபீனோல்ல இருந்து தயாரிக்கலாம். ஆனால் அது பெரிதாக இப்போ பெருசா மாற்றிடுகள் உங்களுக்கு வேற ரயில பாஸ் பேப்பர்கள்ல என்றாலும் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப N2Cl இதுக்கு உபபோஸ்போரிக் அமிலம் H3PO2 உபபோஸ்போரிக் அமிலம் சேர்த்து வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா பென்சீன் புறப்படும். ஃபீனைல் மெக்னீசியம் புரோமைட்டுக்கு நீர் சேர்த்தீங்கன்னு சொன்னா H2O சேர்த்தீங்கன்னு சொன்னா பென்சீன் புறப்படும். இதுல D என்று வேற ஒன்று சொன்னா நீங்க D2 ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா இதுல அந்த ஏதோ ஒரு கார்பன் உங்களுக்கு D ஆக அமையும். அந்த MgBr இணைந்திருக்கிற கார்பன் D ஆக மாறும். இதுக்கு சட்டன் டஸ்ட் போட்டு வெப்பமேற்றினீங்கன்னு சொன்னா நாகத்தூசு சட்டன் டஸ்ட் சேர்த்து வெப்பமேற்ற பென்சீன் புறப்படும். ரைட், இது தவிர உங்களுக்கு பென்சீன் என்ற தொழில்முறை தயாரிப்பாக ஒரு விடயம் சொன்னான். அதுவும் ஏற்கனவே எதைன் வாயுவில இருந்து பென்சீனின் தொழில்முறை தயாரிப்பு C2H2 எதைன் வாயு உலோக குழாய் செஞ்சூடான நிலையில செப்பு அல்லது FP என்று சொன்னா 600 பாய்ச்சி வெப்பம், செப்பு 800 பாய்ச்சி வெப்பம் இருக்கணும். இது தொழில்முறை தயாரிப்பா இருக்கும். உலோக குழாய் 3 மூல் எதைன் வாயு சேர்ந்து பென்சீன் 1 மூல் பென்சீனை கொடுக்கும். இது பென்சீனின் தொழில்முறை தயாரிப்பா இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எதைன் வாயு தொழில்முறை தயாரிப்பு கால்சியம் கார்பேட்டுக்கு நீர் சேர்க்க பெருமளவில் எதைன் வாயு புறப்படும். நீங்க படிச்சு பார்த்துட்டீங்க.
ரைட். அப்போ இது இவ்வளவும் பென்சீனின் தயாரிப்பு முறைகளாக இருக்கும். நாங்கள் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது பென்சீனின் தாக்கங்கள். அப்போ பென்சீனின் தாக்கங்கள், இதுக்கு முதல் பென்சீனுக்கு முதல் உங்களுக்கு சேதன ரசாயனத்தில் நடைபெற தாக்குகின்ற இனங்கள் தாக்க வகைகளை பற்றி போன கிளாஸ் அதுவும் சொல்லியிருந்தேன் நான். உங்களுக்கு 6 விதமான தாக்க வகைகள் இருக்கு. ஒன்று சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம். அது எங்க நடக்குதுன்னு சொன்னா அட்கேனில அலசன்களுடனான தாக்கம். அதில் உதாரணம் மெதேன் Cl2 உடனான தாக்கம். அதே மாதிரி தொலியின் Cl2 உடனான தாக்கம் தொலியில படிப்பீங்கள். அது சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கம். தாக்குகின்ற இனம் Cl டாட் X+. இரண்டாவது தாக்கம் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம் பார்த்த நீங்கள். அது எங்கே கேட்டால் அல்கீனில HBr உடன் நடைபெற தாக்கமும் Br2CCl4 இல்லாட்டி X2CCl4 உடன் நடைபெறும் தாக்கம் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கங்கள். இது அல்கீன்கள்ல இங்க தாக்குகின்ற இனம் X+ இல்லாட்டி H+ நேரேற்ற கூறு. எனவே தாக்க வகை இலத்திரன் நாட்ட கூட்டல். மூன்றாவதா நாங்க பார்க்கறது பென்சீனில பார்க்க போற தாக்க வகை இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கம். பென்சீன்ல இங்கேயும் தாக்குகின்ற இனங்கள் நேரேற்ற கூறுகள் NO2+, X+, R+, RCO+ போன்ற நேரேற்ற கூறுகள் பென்சீன் வளையத்தை தாக்கி அங்க ஹைட்ரசன் H, அது H+ என்று தான் பிரிஞ்சு போகும். இது பிளஸ் என்று போய் அதுல சேரும். அந்த H+ இலத்திரனை இவை ஏற்று பென்சீன்ல போய் பிரதியீடு செய்யப்படும். எனவே இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள். இங்க தாக்குகின்ற இனங்கள் நேரேற்ற கூறுகள் இலத்திரன் நாடிகள். அதே மாதிரி அடுத்ததான் பார்க்க போறோம் கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம். கேலைட்டுகள்ல படிப்போம் இனி. அங்க தாக்குகின்ற இனம் நேரேற்ற கூறுகள். அது கருநாட்ட மறையேற்ற கூறுகள் OH-, CN- போன்ற தனிச்சோடி இலத்திரங்களை வச்சிருக்கிற கூறுகள் எல்லாம் அங்க தாக்கும். அல்கைல் கேலைட்டுகள்ல கருநாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள். அல்டிஹைட் கீட்டோன்கள்ல நடைபெற தாக்கங்கள் கருநாட்ட கூட்டல் தாக்கங்கள். இதுகளை திருப்பி நான் ஞாபகப்படுத்துறதுக்கான இதுகெல்லாம் பிள்ளைகள் அந்த பொறிமுறைகள்ல சில வேளை பிரச்சனைப்படுறவை திருப்பி நீங்கள் பொறிமுறைகளை எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான். அடுத்த நாங்கள் பார்க்கிறோம் இங்க பென்சீனின் தாக்கங்கள். பென்சீனின் தாக்கங்கள் பென்சீனின் தாக்கங்கள். பென்சீன் பொதுவாக இலத்திரன் புகாரால சூழப்பட்டிருக்கு. அதாவது பென்சீனில் நீங்க சொல்ற இந்த பைப்பிணைப்புகள் அல்கீன்களை மாதிரி 3 மடங்கு தன்மை பைப்பிணைப்புகளாக இருக்குது. எனவே இந்த பென்சீன் இலத்திரன் அடர்த்தி கூடியது என்று சொல்லுவோம். பென்சீன் இலத்திரன் அடர்த்தி கூடியது. எனவே பென்சீனை தாக்குகின்ற இனங்கள் பொதுவாக நேரேற்ற கூறுகள், அதாவது இலத்திரன் நாடிகள். இங்க பொதுவாக அந்த நேரேற்ற கூறுகள் எவையாக இருக்கும் என்று சொன்னா NO2+, X+ என்று சொன்னா Cl+ அல்லது Br+. பொதுவாக நாங்கள் குளோரினும் புரோமினும் தான் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி R+ என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அல்கைல் ஹேலைட்டுகள், அதாவது அல்கைல் கூட்டங்கள் ஆர்ன்றது. அப்ப CH3+, டேஸ் CH2CH3 இதுல டேஸ் தேவையில்லை, அதுல பிளஸ் என்று வரும். அப்ப அப்படி போன்ற கூட்டங்கள். அதே மாதிரி அமில RC++, உதாரணம் CH3C++. இது இப்படி போன்ற நேரேற்ற கூறுகள் பென்சீன் வளையத்தை தாக்கி அங்க ஐதரசனுக்கு பதிலாக அதிலேருந்து H+ ஆக பிரித்து இவை போய் கூட்டலடையும். இவை போய் ஐதரசனு பதிலாக பிரதியீடு செய்யப்படும். எனவே தாக்க வகை இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்களாக இருக்கும். தாக்கவை இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள் பென்சீன்ல நடைபெற தாக்கவை. நான் உங்களுக்கு கீழே ஒரு அட்டவணமாய் தந்திருக்கிறேன். இந்த இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள் விசேடமான பெயர் ஒன்றுக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் சொல்லி. அது பென்சீன்ல மட்டுமல்ல அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது நீங்கள் அங்கால படிக்கிற தொலியின், பீனோல், பென்சோயிக் ஆசிட், பென்சல்டிஹைட், அங்கால நீங்க பென்சோயிக் ஆசிட், பென்சல்டிஹைட் விரிவா படிக்க மாட்டீங்க. ஆனா இந்த தாக்கங்கள் நடந்தால் எப்படி நடக்கும்ன்றது விளங்கி இருக்கணும். வேற ஹைலைட்டுகள், பீனோல் அதுகள்ல எல்லாம் இந்த தாக்கங்கள் நடக்கும். இதே பெயர்கள் தான் அதுகளுக்கும் திருப்பி அந்த பொதுவான எல்லா தாக்கங்களுடையும் இந்த பெயர்கள். முதலாவது நாங்கள் படிக்கிறது நைட்ரேட்டம். நைட்ரேட்டம். இரண்டாவது
அலசனேற்றம், மூன்றாவதாக நான் படிக்கிறது அட்கைலேற்றம். அந்த பேர்லேயே உங்களுக்கு விளங்கும் என்னென்ன கூறு போய் சேர போதும். நாலாவதாக நாங்கள் படிக்கிறது இதுதான் வித்தியாசமான பேர் இருக்கு, ஏசைலேற்றம். இப்போ நைட்ரேற்றம், அலசனேற்றம், அலசன். அலசனேற்றம். அப்ப இங்க என்ன நடக்கும்? நைட்ரேட்டத்துல வந்து NO2+ தாக்குகின்ற இனமாக இருக்கும். அலசனேற்றத்துல X+ தாக்குகின்ற இனமா இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், Cl+, Br+ போன்றவை. அதே மாதிரி அட்கைலேற்றத்துல R+ தாக்குகின்ற இனமா இருக்கும். அதுவும் நான் முன்னுக்கு எழுதிட்டேன். இங்க RC++ தாக்குகின்ற இனமா இருக்கும். ஆனால் ஆய்வுக்கூடத்துல இப்படி ஒரு நேரேற்ற கூறுகள் என்று இருக்க போறது இல்லை, இப்படி இருக்காது. அப்ப NO2+ போடுறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, NO2+ போடுறதுக்காக தாக்க நிபந்தனைகளா நாங்கள் என்ன சேதன பதார்த்தங்களை, அதாவது அசேதன பதார்த்தம், அதாவது இங்க நாங்க போடுறது என்ன நிபந்தனைகளை போட்டுக்கொள்வோம்னு சொன்னா, HNO3 செறிந்த HNO3 செறிந்த H2SO4 போட்டோம்னு சொன்னா, செறிந்த H2SO4ஆல HNO3 இருந்து NO2+ விடுவிக்கப்படும். இது தாக்க பொறிமுறையில நீங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப செறிந்த HNO3 செறிந்த H2SO4 போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு NO2+ வந்து பென்சீன் வளையத்தை தாக்கி நைட்ரோ பென்சீன் விளைவாமி தங்கால தாக்கங்களை பார்ப்போம். அதே மாதிரி இங்க அலசன் காவி என்ற என்னன்னு கீழே தந்திருக்கிறேன். அலசன் அதாவது X2 Cl2Br2 போன்றவற்றை அலசன் காவி முன்னிலையில பென்சீனுக்கு சேர்த்தால் உங்களுக்கு அலசனேற்றத்துக்கு உட்படும். அதே மாதிரி அட்கைல் கெய்லைட்டுகள் RX இல்லாட்டி RCL நீங்கள் அலசன் காவி முன்னிலையில சேர்த்தா R+ உருவாகி அது பென்சீன் வளையத்தை தாக்கும். RCOCl இதன் பேர் உங்களுக்கு தெரியணும், RC++Cl இல்லாட்டி RC++X RCOCl என்று சொன்னா அதுக்கு பேர் அமில குளோரைட்டுகள் இல்லாட்டி அமில ஹேலைட்டுகள். RCOX அமில ஹேலைட்டுகள் அலசன் காவி முன்னிலையில உங்களுக்கு பென்சீனை சென்று தாக்கினால் ஏசைலேற்றத்துக்கு உட்படும். ரைட். மேற்கான தாக்கங்கள விசேட பெயர், அதாவது நைட்ரேட்டம், அலசனேட்டம், அட்கைலேட்டம், ஏசைலேட்டம் என்பன ஃப்ரீடல் கிராஃப்டின் ரியாக்ஷன்ஸ் எனப்படும். இங்கு அலசன் காவிகள் எனப்படுவது என்னன்னு கேட்டா, அலசன் காவி என்று சொன்னால் என்ன, அதாவது இங்க மற்றது இந்த மூன்றுக்கும் அலசனேற்றம், அட்கைலேட்டம், ஏசைலேற்றத்துக்கு மூன்றுக்கும் அலசன் காவி பயன்படுத்துறீங்க. நீங்க பொதுவாக நிபந்தனைகள்ல நீங்கள் எழுத போறீங்கன்னு சொன்னா அலசன் காவி என்று மொட்டையா எழுதாதீங்க. அதாவது X2 அலசன் காவி பொது தாக்கத்துக்கு எழுதலாம். ஒரு உதாரணத்துக்கு எழுத வேணும்னு சொன்னா அந்த அலசன் காவியில ஒன்று எழுத வேணும் நீங்க. அப்ப அலசன் காவி என்னன்னு கேட்டா, நீங்களா எழுதைக்குள்ள கூறிய அளவு ட்ரை AlCl3 பயன்படுத்தி கொண்டு போங்க. ஆனா மற்றதுகளும் தந்திருக்கிறோம் உங்களுக்கு. இங்க அலசன் காவியலாக உலர்ந்த நிலையில இருக்கிற AlCl3, அதை X3 என்று நான் போட்டிருக்கிறதுக்கு காரணம், நீங்க குளோரின் சொன்ன AlCl3, புரோமின் சொன்ன AlBr3 போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி FeCl3 ட்ரை FeCl3. இது தவிர உங்களுக்கு பொதுவாக இந்த அலசனேற்றத்துக்கு மட்டும் விசேடமா இருக்கலாம். ஏசைலேற்றம், அட்கைலேற்றத்துக்கு இது ரெண்டையும் தான் எடுக்கிறேன். நல்ல முண்டில் ட்ரை AlCl3 அல்ல ட்ரை FeCl3. Feயும் பயன்படுத்தலாம் அல்லது ALஐயும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது பொதுவாக அலசனேற்றத்துக்கு வந்தது. இவை அலசன் காவிகளாக இருக்கும். உலர்ந்த நிலையிலான் இருக்கணும் எல்லாமே. ட்ரை Fe ட்ரை AL என்றான், அதுவும் சரி. அப்ப ட்ரை AlCl3 உலர் AlCl3 உலர் FeCl3 உலர் AL உலர் Fe. பென்சீனுக்குரிய பரிவு கட்டமைப்பு, இது உங்களுக்கு முன்னுக்கு நோட்ல அங்க முன்னுக்கு வந்திருக்கணும். பரிவு கட்டமைப்புக்கு கீழே இந்த ஸ்டார். பென்சீனுக்குரிய பரிவு கட்டமைப்பு வழங்கிய விஞ்ஞானி வந்து கெக்குலே. இவர் நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னான், இந்த கட்டமைப்பை வழங்குறதுக்கு இவ்வளவு காலம் சென்றது. இது நீங்க புக்ஸ்களில் இல்லாட்டி வேறு ஆகிட்ட படிச்சிருப்பீங்க. உண்மையில அவருக்கு கனவில வந்த ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு, அதாவது 6 குரங்குகள் ஒரு கொப்பில இருக்கிற மாதிரி. ஏதோ சில புத்தகங்கள் ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரி கிடக்கு. சில புத்தகங்கள் 6 பாம்புகள் ஒன்று வாயையும் வாழையும் கவ்வின மாதிரி கண்டதென்று. மற்ற சில புக்ஸ்கள்ல 6 குரங்குகள் கையையும் தங்கட வாழையும் ஒன்ற குரங்குகள் வாழால பிணைக்கப்பட்டிருந்த மாதிரி அவர் கனவு கண்ட மாதிரி, அந்த கனவின் அடிப்படையிலாம் தான் பென்சீனுக்கு இந்த கட்டமைப்பை வழங்கக்கூடிய 6 குரங்குகள் என்றதங்க சாத்தியமா இருக்கேன்னு சொன்னா, 6 குரங்களும் தங்கட 2 கைகளையும் கோத்து கொண்டு கேட்கல சிக்மா பிணைப்பு உருவாகும். பிறகு 2 குரங்கு தான் தங்கட வாள்களை பிணைக்கலாம். அப்ப 2 ஒவ்வொரு பிணைப்பு உருவாகும். அவர் முதல்ல பரிவண்ட நிலையில கண்டுபிடிக்கல, அப்படி ரெட்ட பிணைப்புகளை அதுக்குள்ள வழங்கி பிறகு 2 விதமா அந்த கட்டமைப்புக்கு இருக்கக்கூடியதா இருந்தாண்டு அதுக்கு பிறகு வந்த விஞ்ஞானிகளால அதை உறுதிப்படுத்தக்கூடியதா இருந்தது. அப்ப பென்சீனுக்குரிய பரிவு கட்டமைப்பு
கெக்லே என்னும் விஞ்ஞானியால் வழங்கப்பட்டது. ரைட், அடுத்ததான் நாங்கள் தாக்கங்களுக்கு போவோம். முதலாவது நைட்ரேட்டம் ஏ. நைட்ரேட்டம் பென்சீன் வந்து செறிந்த HNO3 செறிந்த SSO4. பென்சீன் செறிந்த HNO3 செறிந்த SSO4 முன்னிலையில் செறிந்த HNO3 செறிந்த SSO4 முன்னிலையில் பென்சீன் வந்து நைட்ரோபென்சீனை தாக்கமுற்று நைட்ரோபென்சீனை விளைவாக கொடுக்கும். கொங் HNO3 சில கோடு போடுறது செப்பரேட் பண்றதுக்காகவே தவிர ஆனால் ரெண்டும் போட வேணும். அல்லது படிச்சு கொள்ளாங்க. செறிந்த HNO3யும் செறிந்த SSO4யும் சேர்த்து நீங்க இதுக்கு ஒரு சிறப்பு வெப்பநிலை இருக்கு, 50 தொடக்கம் 60 பாசி வெப்பநிலை. ஆனால் இங்க நாங்கள் இந்த வெப்பநிலையை பெரிதாக பார்க்கறது இல்லை. 50 60 பாசி வெப்பநிலை நைட்ரோபென்சின் ஏன் எங்களுக்கு தேவையில்லை, இந்த வெப்பநிலை பிள்ளை குறிக்காட்டிலும் கொடுக்குறோம்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த செறிந்த அமிலங்கள் செறிந்த HNO3 செறிந்த SSO4 பென்சீனுக்கு சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்க்கைக்குள்ளேயே பொதுவாக உங்களுக்கு தெரியும், சும்மா நீருக்குள்ள சேர்த்தோம்னு சொன்னாலே செறிந்த HNO3 SSO4க்கு பெருமளவு வெப்பம் வெளி வரும். கிட்டத்தட்ட 60-70 பாசி வெப்பநிலைக்கு அங்கே வெப்பம் உயரும் அந்த நீரின் கரைசல். அப்போ இது ரெண்டையும் பென்சீனுக்குள்ள சேர்க்கைகளே பென்சீன் கிட்டத்தட்ட ஒரு முனைவற்ற ஒரு சேதன திரவம் தான். ஏற்கனவே உங்களுக்கு அது பென்சீனை பற்றிய விடயங்கள் முன்னுக்கு போனவங்களாம் சொன்னான். அப்போ அதுக்குள்ள கொண்டு போய் இதை சேர்க்கைகள்லேயே அங்கே வெப்பநிலை நோமலாகவே 50-60 பாசி வெப்பநிலைக்கு மேலே வந்துடும். அப்போ நாங்கள் திருப்பி வெப்பமேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அலசனேற்றம் அடுத்த ரெண்டாவது பி. அலசனேற்றம் அப்ப பென்சீன் வந்து செறிந்த HNO3 செறிந்த SSO4 தாக்கமுற்று இதுக்கு பேர் நைட்ரோபென்சீன். பிளஸ் H2O விளைவாக்கப்படும், நீர் விளைவாக்கப்படும். நாங்கள் பொறிமுறையில பார்த்துக்கொள்வோம் எப்படி என்று. அலசனேற்றம் பென்சீன் வந்து அலசன் காவி முன்னிலையில் அலசன்களுடன் தாக்கமுற்று பென்சீன் X2 வெப்பம் அலசன்களை அலசன் காவி. நீங்கள் இப்படி பொதுவாக எழுதேக்குள்ள அலசங்காவி என்று எழுதுங்க. நீங்கள் என்னத்தை போடுறீங்கள் என்ற பொறுத்து அந்த அலசங்காவியில் ஒன்று எழுதுங்க. அலசங்காவி முன்னிலையில் தாக்கமுற்றால் உங்களுக்கு தெரியும் பென்சீன் வளையத்தில் எக்ஸ், இதுக்கு பெயர் வந்து ஏரைல் ஹேலைட். RX என்று வந்த அட்கைல் ஹேலைட், பென்சீன் வளையம் எக்ஸ் HALID ஏரைல் ஹேலைட் பிளஸ் HX அங்கால வரும் ஏரைல் ஹேலைட். பென்சீன் ஆனது அலசன் காவி முன்னிலையில் பென்சீனானது அலசன் காவி முன்னிலையில் அலசன்களுடன் சேர்ந்து வெப்பமேற்றப்பட உங்களுக்கு ஏரைல் ஹேலைட்டுக்களை விளைவாக கொடுக்கும். இதுக்கு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ பென்சீனுக்கு நீங்க அம்புக்குறியிலேயே அதை போட்டுக்கொள்ளலாம். பென்சீன் Cl2 போடுங்க. சிலாஸ் ட்ரை AlCl3. இந்த உலர் AlCl3 குறிப்பிடாட்டி அந்த நிபந்தனைக்கு மார்க்ஸ் வர போவதில்லை. இப்போ ட்ரை AlCl3 போட உங்களுக்கு பென்சீன் வளையத்தில் Cl என்று வரும். அப்போ குளோரோபென்சீன் விளைவாக்கப்படும். அதே மாதிரி ABCD C அட்கைலேட்டம். அட்கைலேட்டம் இதுவும் அதே மாதிரிதான். பென்சீன் ஆனது அலசன் காவி முன்னிலையில் அட்கைல் ஹேலைட்டுகளுடன், அது உங்களுக்கு தெரியணும் பொது தாக்கமாக பென்சீன் பிளஸ் RX அட்கைல் ஹேலைட்டுகளுடன் இதுக்கும் அலசன் காவி பென்சீன் RX அட்கைல் ஹேலைட்டுகளுடன் தாக்கமுற்று உண்மையில இது ஆர் கூட்டம் பென்சீன் பெறும். மேல அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் என்ற மாதிரி சொல்லலாம். பென்சீன் ஆனது அலசங்காவி முன்னிலை அட்கைல் ஹேலைட்டுகளுடன் சேர்த்து வெப்பமேற்றப்பட இதுலேயும் அந்த வெப்பம் முக்கியம். இதுல சும்மா வெப்பம் ஒன்று நீங்கள் அடையாளத்தை போட்டுக்கொள்ளலாம். அட்கைலேட்டம் ஏசைலேட்டம் அலசனேட்டம். அட்கைல் ஹேட்டத்துக்கு உட்பட்டு அங்க பென்சீன் வளையத்துல ஆர் கூட்டம் போய் இணையும். இது HX என்று பிரியும். இந்த இதுல இருந்து பென்சீன்ல இருந்து ஐதரசனும் அங்கால ஆர் கூட்டம் அதுல போய் HX என்று பிரியும். உதாரணம் இப்போ பென்சீன் பிளஸ் அம்புக்குறியிலேயே போடுங்க
CH3 அட்கைல் ஹேலைட்டுக்கு நீங்கள் மெதைல் குளோரைட் எதைல் குளோரைட் இல்லாட்டி புரோமைட் அப்போ சினாஸ் ட்ரை AlCl3 அப்போ பென்சீன் CH3Cl ட்ரை AlCl3 முன்னிலையில் நீங்கள் சேர்க்கல தொழியின் விளைவாக்கப்படும் CH3 கூட்டம் பிளஸ் அங்கால HCl வரும் அதே மாதிரி நீங்கள் எதைல் பென்சீன் எடுக்க போறீங்க வச்சா நீங்க பென்சீனுக்கு CH3 CH2 Br போடுறீங்க வச்சா சிலாஸ் ட்ரை AL Br3 போட்டுக்கொள்ளுங்க அதுக்காக AlCl3 போட்டா பிள்ளையாண்ட இல்லை நீங்கள் அங்கே Br என்ற சிக்கட் சேர்வை உருவாக்கிக்கல மாறி சிஎல்லும் போய் இணையலாம் AlCl3 போட்டிங்க ஒரு சிக்கட் சேர்வையிலேருந்து விடுவிக்கப்பட்டு தான் அது போகிறது அப்போ இதில் புரோமோபென்சீன் சாரி இது அட்கைலேட்டம் அப்போ Br AlBr3 போயிடும் அப்போ உங்களுக்கு வர்றது எதைல் பென்சீன் CH2 இதில் CH2 CH3 மாறி எழுதாதீங்க சில பிள்ளைகள் அவசரத்தில் இப்படி எழுதி விட்டுறீங்க CH3 CH2 உண்டு இங்கே வலுவளவு பிழைக்கும் அந்த CH2 தான் Br இணைஞ்சிருக்கு எனவே இது பிழை CH2 CH3 அதுக்கு பேர் எதைல் பென்சீன் ஏற்கனவே முன்னுக்கு நாங்கள் எழுதினாங்கள் மெதைல் பென்சீன் என்று சொல்லலாம் ஆனால் மெதைல் பென்சீனிலும் விட சிறப்பு பேர் தொலியின் மெதைல் பென்சீன் தொலியின் என்று சொல்லுவோம் பென்சீன் வளையத்தில் CH3 கூட்டம் பாரம் அது மெதைல் பென்சீன் அடுத்தது பென்சீன் தாக்கம் நாலாவது தாக்கம் நைட்ரேட்டம் அட்கைலேட்டம் நைட்ரேட்டம் அலசனேட்டம் அட்கைலேட்டம் ஏசைலேட்டம் விளங்கணும் 4 பிரதானமான தாக்கங்கள் இது திருப்பி அங்காலயம் வரும் தொழிலில் வரும் ஏரைல் ஹைலைட்டுகளில் வரும் ஃபீனோல் இதுகளில் சொல்லுவோம் ஆனால் அங்கே தாக்கங்கள் கொஞ்சம் சிலதுகளில் நடக்கும் சிலதுகளில் நடக்காதெல்லாம் காரணங்கள் உங்களுக்கு விளக்கங்கள் தெரிய வேண்டியிருக்கும் அது அங்கால பார்த்துக்கொள்ளுவோம் ஏன் பென்சீன் தொழியின் பீனோல் ஏன் இப்படி நடக்காது இந்த தாக்கம் ஏன் அனிலியில் இந்த தாக்கம் வித்தியாசம் ஏன் பீனோலுக்கும் மிக விரைவாக எலசனேட்டம் நடக்குது அதுகளெல்லாம் இப்போ அங்கே நோட்ஸ்கள் படிக்கல அதுகளை பார்ப்போம் அடுத்தது டி ஏசைலேட்டம் ஏசைலேட்டம் என்று சொல்றது பென்சீன் அலசன் காவி முன்னிலையில் அமில ஹேலைட்டுகளுடன் தாக்கமுற்று பென்சீன் அலசன் காவி முன்னிலையில் அமில ஹேலைட்டுகளுடன் தாக்கமுற்று ஏசைலேட்டத்துக்கு உட்படும் பென்சீன் அலசன் காவி முன்னிலையில அமில ஹேலைட்டுகள் என்று சொல்ற RC+X அமில ஹேலைட்டுகள் உடன் அலசன் காவி முன்னிலையில C+R வரும் ஏசைலேட்டத்துக்கு உட்படும் அங்கால HXம் வரும் அதாவது இதை சொல்லுவோம் அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் அரோமேட்டிக் கீட்டோன்களா இருக்கும் பென்சீன் வளையம் இருக்கு C+O கூட்டம் அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் உதாரணம் பென்சீன் வளையம் அம்புக்குறியில CH3 COCl /dry AlCl3 CH3 COCl /dry AlCl3 சேர்த்தீங்கன்னு சொன்னா பென்சீன் வளையத்துல C+O CH3 கூட்டம் வரும் இதுக்கு பேர் 1-phenyl propan 1-phenyl ethanol என்று சொல்லலாம் UPSC பேராக
என்ன முதலாவது காவல்ல இந்த கூட்டத்துக்கு பேர் ஃபீனைல் 1 ஃபீனைல் எத்தனோன். ஆனா இதை அசெட்டோஃபீனோன் சொல்லப்படுவது உண்டு. அசெட்டோஃபீனோன் PHNON ஃபீனோன் அசெட்டோஃபீனோன்னு சொல்லலாம். இதை இன்னொரு உதாரணம் பார்ப்போம். பென்சீன், CH3 CH2 COBr 3 கான் வந்திருக்கு. அமில புரோமைட். அப்ப இதுக்கு பேர் வந்து அப்ப 3 கான் சொன்னா ப்ரோப்பனாயில் புரோமைட், ப்ரோப்பனாயில் குளோரைட் மாதிரி ப்ரோப்பனாயில் புரோமைட் என்று சொல்லலாம். இதுல விளைவு உங்களுக்கு தெரியணும். அதாவது அந்த பிஆர் இல்லாம போக அந்த காமன் அதுல இணையும். அதுல ஒரு டவுன்லோண்டோ இருக்கு. அப்ப CH2 CH3 இதை நீங்கள் வெளிக்கொண்டு போய்க்கல இன்னும் மாதிரி இருக்கு. நீங்க அந்த கட்டமைப்புகளை விரிச்சு அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கட்டமைப்பை விரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். CH3 CH2 C டபுள் பொண்டோ இந்த பிஆர். இந்த பிஆரும் பென்சீன் வளையத்திலிருந்து ஒரு ஏச்சும் தான் இல்லாம போகும். ஆகவே அப்படியே அந்த கூட்டம் வந்து அதுல போய் இந்த உளவு கூட்டமும் பென்சீன் வளையத்துல போய் இணையும். ரைட். அப்ப உங்களுக்கு வேற இதுன்ற பெயர் வந்து 1 ஃபீனைல் 1 ஃபீனைல் ப்ரோப்பன் 1 1 ஃபீனைல் ப்ரோப்பன் 1 வரும். டைம் பிள்ளைகள் ஒரு நிமிடம் கிடக்குது. நான் இருக்க இதுக்குள்ள நிப்பாட்டி திருப்பி ஒரு டைம் ஆட் பண்ணி இன்னொரு 20 நிமிடங்களுக்கு எடுத்து பென்சீன் கூட்டல் தாக்கங்களை முடிச்சிட்டு ஒரு பொறிமுறை ஒன்றை விளங்கப்படுத்துவேன். அடுத்த பொறிமுறைகள் நான் இரவு தான் உங்களுக்கு அந்த பொறிமுறைகளை அனுப்பி இருக்கிறேன். இரவு 3 பக்கத்துக்குரிய நோட்ஸ் அனுப்பியிருந்தான். நான் இரவுன்னு சொன்னா உண்மையில இன்றைக்கு விடிய நீங்கள் அதை சில பேர் எழுதியிருக்க மாட்டீங்க. என்றாலும் நீங்கள் அந்த பொறிமுறையில் எழுதி கொண்டு திங்கட்கிழமை ஒரு அதை விளங்கி கொண்டு பென்சீன் தாக்கங்கள் தயாரிப்புகளையும் விளங்கி கொண்டு நீங்கள் வரக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு இப்போ டைமை கொஞ்சம் கூட்டி இப்போ திருப்பி உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். திருப்பி ஒருக்கா சேர்ந்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? பாருங்க பிள்ளைகள் டைமை கூட்டலாம் பாருங்க. சவுண்ட் அதை லோ பண்ணுங்க. ரைட். நாங்கள் இப்ப ஏசைலேட்டம் பார்த்துறாங்க. பென்சீன் வந்து எலசன் காவி முன்னிலையில் அமில ஹேலைட்டுகளுடன் தாக்கமுற்று ஏசைலேட்டத்துக்குட்படும் அரோமேட்டிக் கீட்டோன்களை விளைவாக கொடுக்கும். அப்ப பென்சீனில் சல்பனேட்டம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது உங்களோட சிலபஸுக்கு அப்பாற்பட்டது. இப்ப பென்சீனுக்கு நீங்க பாகான அதாவது சொரிந்த நிலையில SO3 கேஸ் SO4 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா செறிந்த SO4 சேர்த்தாலே காணும். SO3 SO4 சேர்த்தா இப்படி ஒரு சல்பனேட்டம் ஒன்று நிகழ்ந்து உங்களுக்கு SO3H என்ற ஒரு விளைவு பென்சீன் வளையத்துல வந்து அப்படி ஒரு வரும் சல்பனேட்டம் என்று சொல்றோம். அது தேவையில்லை உங்களுக்கு. அது உங்களோட சிலபஸில் உள்ளடக்கப்படவில்லை. ரைட். அப்ப நாங்கள் 4 வகையான தாக்கம்: நைட்ரேட்டம், அட்கைலேட்டம், எலசனேட்டம், ஏசைலேட்டம். நைட்ரேட்டம் பென்சீன், செறிந்த HNO3 செறிந்த HSO4, செறிந்த HNO3 செறிந்த HSO4 முன்னிலையில் பென்சீன் தாக்கமுற்று நைட்ரோ பென்சீனை கொடுக்கும். எலசனேட்டம் பென்சீன் எலசன்களுடன் எலசன் காய் முன்னிலையில் தாக்கமுற்று பென்சீன் எலசன் காய் முன்னிலையில் எலசன்களுடன் தாக்கமுற்று அலசனேற்றத்துக்குட்பட்டு அரோமேட்டிக் கேலைட்டுகளை குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், அயோடோபென்சீன் போன்ற அரோமேட்டிக் கேலைட்டுகளை விளைவாக கொடுக்கும். பென்சீன் அட்கைலேற்றம் பென்சீன் அலசன் காவி முன்னிலையில் அட்கைல் கேலைட்டுகளுடன் RX தாக்கமுற்று அட்கைல் ஏற்றத்துக்குட்படும்
உங்களுக்கு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் விளைவாகும். தொலியின் அதாவது எதைல் பென்சீன் போன்றன. பென்சீன் அமில ஹேலைட்டுகளுடன் அலசன் காய் முன்னிலையில் அமில ஹேலைட்டுகளுடன் தாக்கமுற்று ஏசைல் ஏற்றத்துக்கு உட்படுவதன் மூலம் அரோமேட்டிக் கீட்டோன்களை விளைவாக கொடுக்கும். இவை பென்சீனின் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள். இதற்குரிய தாக்க பொறிமுறைகளை பின்னுக்கு பார்ப்போம். இனி பென்சீன் என்ற முதலாவது தாக்கம் அது பார்த்துறாங்க. இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள். இப்ப நாங்க பார்க்க போறது பென்சீன் கூட்டல் தாக்கங்கள். இது இலத்திரன் நாட்ட கூட்ட தாக்கங்கள் என்ன சொல்லப்படுவதில்லை. ஏன்னு கேட்டா அல்கீனிலும் சற்று வேறுபட்டது இந்த தாக்கங்கள். அப்ப பென்சீன் நிரம்பா தன்மை உடையது. அதாவது பென்சீன்ல நீங்கள் சும்மா நீங்கள் பரிவில்லாமல் அந்த கட்டமைப்பு யோசிச்சீங்கன்னு சொன்னா அங்க பைப்பிணைப்புகள் இருக்குது. அந்த பைப்பிணைப்புகள் ஓரிடற்பாடற்ற தன்மை காரணமாக உறுதியா இருக்கிறது தான் அல்கீனிலும் விட பென்சீன் இரட்டை பிணைப்பு தன்மை அல்கீனிலும் வேறுபட்டது. பென்சீன் நிரம்பாத்தன்மை உடையது. எனினும் இதன் நிரம்பாத்தன்மையானது அல்கீன்களினதும் வேறுபட்டதாம். இதற்கு காரணம் இந்த பென்சீன் பரிவு. காரணம் இங்குள்ள பை இலத்திரன்கள் ஓரிடற்பாடற்ற பரிவுத்தன்மையே ஆகும். இதனால் இப்பைப்பிணைப்புகள் நான் ஏற்கனவே சொன்னான் பரிவிருந்தா அங்க உறுதி கூடுது. எனவே இந்த பைப்பிணைப்புகள் உறுதி ஆகுது. எனவே தாக்கங்கள் குறையுது. எனவே அல்கைன்களை போன்று கூட்டத்தாக்கங்கள்ல சுலபமாக ஈடுபடுவதில்லை. அதுல உங்களுக்கு தந்திருக்கிற உதாரணமாக பென்சீன் அல்கீனுக்கு Br2 ஏக்வஸ் அதன் செங்கவிலன்றத்தை நீக்கும். அல்கீன் Br2 ஏக்வஸின் செங்கவிலன்றத்தை நீக்கும். அல்லது Br2CCl4 என்று சொன்னாலும் அதுவும் செங்கவில நிறம் Br2 ஏக்வஸ் அல்லது Br2CCl4 செங்கவிலன்றத்தை நீக்கும். ஆனா பென்சீன் Br2 ஏக்வஸ் Br2CCl4 செங்கவிலன்றத்தை நீக்குவதும் இல்லை. அவற்றுடன் தாக்கம் அடைவதும் இல்லை. அதே மாதிரி அல்கீனுக்கு அமில KMNO H+KMNO4 என்னன்ற மூதான்றம் அல்கீன் H+KMNO ஊதான்றத்தை நீக்கும். ஆனா பென்சீன் அமில KMNO4 ஊதான்றங்களை நீக்குவது இல்லை. அதே மாதிரி KMNO4 நடுநிலை KMNO என்பவற்றுடனும் பென்சீன் தாக்கமடைய மாட்டாது. அல்கீன்கள் ஊதான்றத்தை நீக்கும். அதே மாதிரி HX ஐதரோ எலசன்களுடனும் பென்சீனுக்கு தாக்கம் இல்லை. ஐதரோ எலசன்களுடனும் தாக்கம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எலசன் நீருடனும் தாக்கம் பெறாது. அதே போல H2SO4 ஐதான டில் சிறிந்த ஐதான H2SO4 அல்கீன் கூட்டல் தாக்கம் நடந்த அல்கோல்களை கொடுக்கும். ஆனா பென்சீன் டில் H2SO4 சேர்த்தால் அங்க கூட்டல் தாக்கம் நடக்காது. ஆனா உங்களுக்கு அலசனுடன் நேரடியாக பென்சீன் தாக்கம் நடக்கும். அது சூரிய ஒளி முன்னிலையில தாக்கம் நடக்கும். உங்களுக்கு CCl4 அல்ல, சூரிய ஒளி முன்னிலையில Cl2க்கு அந்த தாக்கம் இருக்கு. Br2க்கு கடினமா இருக்கும் பென்சீனுக்கு Cl2உடனான தாக்கம் பெறும். அதைத்தான் பார்க்க போறோம். அப்ப கூட்டல் தாக்கங்கள் இரண்டாவது விடயம் கூட்டல் தாக்கம். அப்ப பென்சீன் இந்த கூட்டல் தாக்கத்தாலதான் பென்சீன் நிரம்பாத்தன்மை இருக்கின்றதை மறைஞ்சு கொள்றோம். அதாவது முதலாவது பென்சீன் என்ற கூட்டல் தாக்கங்கள்ல H2உடன் தாக்கம். உங்களுக்கு தெரியும் அல்கீன்களும் H2உடன் நிக்கல் அல்லது பிளாட்டினம் அல்லது பெலேடியம் போன்ற ஊக்கி முன்னிலையில் தாக்கமுற்று அல்கேனை கொடுக்குற மாதிரி இங்க பென்சீனும் அல்கீனை போன்ற இப்ப பென்சீன்ல 3 மூல் ஐதரசன். அப்ப பென்சீன் பிளஸ் 3 மூல் H2 3 மடங்கு H2 நீங்க முன்னுக்கு 3 போட வேணும் இல்ல அம்புக்குறியில போட்டீங்கன்னு சொன்னா 3 மூல் H2 நிக்கலோட வெப்பமேற்றி விட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் இப்படி எழுதினா போதுமானது. அதாவது இங்க இதுக்குள்ள பென்சீன் உங்களுக்கு வட்டம் போட்டீங்கன்னு சொன்னா பென்சீன் இப்படி ஒரு கட்டமைப்புனா இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். இங்க ஒவ்வொரு மூலையிலும் CH2 கூட்டம் 2 கார்பனும் 1 கார்பனும் 2 ஐதரசனும் இருக்கும். இதுல கட்டமைப்பை விரிச்சலை நீங்கள்னு சொன்னா இப்படிவே அமையும். அது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா பென்சீன் ஒவ்வொரு பைப்பிணைப்புகளும் அதாவது 3 பைப்பிணைப்பு யோசிச்சோம்னு சொன்னா 3 பைப்பிணைப்பு இரட்டை பிணைப்புகள் 3 இரட்டை பிணைப்புகளும் உடைந்து 3 மூல் ஐதரசன் குறுக்கே கூட்டல் அடைந்திருக்கு. எனவே இப்படி ஒரு சைக்ளோஹெக்சேன், இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். அப்ப பென்சீன் 3 மூல் ஐதரசனுடன் பென்சீன் பிளஸ் இதை நீங்கள் நிபந்தனைகள் ஆளுகிறன்னு சொன்னா H2 ஒன்று போட்டா அங்க 3 போட ஒன்று இல்லை. PT வெப்பம் உங்களுக்கு இப்படி எழுதினாலே காணும் சைக்ளோஹெக்சேன் இதுக்கு பெயர்.
இதை இப்படியும் எழுதி கொள்ளலாம். C6H6 அம்புக்குறி H2 PD வெப்பம் C6H12 CY CLO சைக்ளோஹெக்சேன் HEXANE சைக்ளோஹெக்சேனை விளைவாக கொடுக்கும். பென்சீன் நிக்கல் அல்லது பிளாட்டினம் அல்லது பெலேடியம் போன்ற ஊக்கிகளின் ஒன்றின் முன்னிலையில் 3,3H2 உடன் தாக்கமுற்று சைக்ளோஹெக்சேனை விளைவாக கொடுக்கும். சாரி பிள்ளைகள், இதில் அவசரத்தில் இந்த அப்பள விட்டுடன் இப்படி வரையலாது. ரைட், ஓகே. சைக்ளோஹெக்சேன் விளைவாக வரும். சரியா? அதே மாதிரி பி தாக்கம் இன்னொரு கூட்டல் தாக்கத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். உங்களோட சிலபஸில் உள்ளடக்கப்பட்டுள்ள 2 தாக்கங்கள், கூட்டல் தாக்கங்கள் பென்சீனில். உங்களுக்கு தெரியும், அல்கேன் சூரிய ஒளி முன்னிலையில அது பிரதியீட்டு தாக்கம், இங்க கூட்டல் தாக்கம். இது அதான் வித்தியாசம். இங்க பை பிணைப்புகள் உடைந்து கூட்டல் நடக்குது. அங்க ஐதரசன் சிக்மா பிணைப்பு உடைந்து ஐதரசனு பயில அல்கேனில Cl2 சூரிய முன்னிலையில பிரதியீடு செய்யப்படுது. அப்ப பென்சீன் சூரிய ஒளி முன்னிலையில் 3 அலசன்களுடன் தாக்கமுற்று, அதை நாங்கள் பொதுவாக Cl2 தான் எழுதுறபடியா நாங்கள் Cl2 ஒன்றை அதை எழுதிக் கொள்வோம். அப்போ பென்சீன் 3 Cl2 உடன் தாக்கமுற்று உங்களுக்கு பிரதியிடப்பட்ட இதுல கூட்டல் அடைந்து பைப்பிணைப்புகள் உடைந்து அங்க 3 Cl, ஒவ்வொரு காவலையும் ஒவ்வொரு Cl அணுக்களும் ஐதரசன் அணுக்கள், ஏற்கனவே ஐதரசன் அணுக்கள் இருக்கு. அதாவது இங்க ஒவ்வொரு காவனும் sp3 கலப்பு, இங்க பென்சீன் இதுல இருக்கிற sp2 கலப்பு, இங்க இருக்கிற sp2 கலப்பு இங்க sp3 கலப்பாக மாற்றமடையும். பிணைப்பு கோணங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதாவது பிணைப்பு கோணங்கள் கொஞ்சம் குறைகிறமாய் 109 அது மண்ணளவாக அறுகோணம் தான். அந்த அறுகோணத்துக்குண்ட காம்பன் அணுக்கள் பிணைப்பு கோணங்கள் பெருசா குறையாது. அங்கால ஐதரசன் குளோரின் அதுகள் இணைய அதன் பிணைப்பு கோணம் 4 பிணைப்பு கோணத்தை அண்மித்து வரும். ரைட், அடுத்தது அப்ப இதுல sp2 கலப்பு sp3 மாறுற மாதிரி, அங்கே மாதிரி தான் sp3 கலப்புக்கு மாத்திருக்கு சைக்ளோஹெக்சேன். அப்ப இதுக்கு பெயர் இப்படி நீங்க தாக்கத்தை கொள்ளலாம். அதாவது C6H6 என்று போடலாம் பென்சீனை. நீங்க Cl2 சன்லைட் என்று போடலாம், அல்லது Hmu என்று போட்டுக்கொள்ளலாம். அது 3 போட ஒன்று இல்லை. C6H6 Cl6 கட்டமைப்பு போட்டீங்கன்னு சொன்னா அந்த கட்டமைப்பு விதித்து எழுத வேண்டி இருக்கும். அப்ப இது பென்சீன். இது ஹெக்ஸாக்ளோரோ, ஹெக்ஸா CHLORO குளோரோ, CYCLO சைக்ளோஹெக்சேன், HEXANE சைக்ளோஹெக்சேன். அப்ப பென்சீன் சூரிய ஒளி முன்னிலையில 3 Cl2 Br2 கேட்டா Br2க்கு கொடுத்து கொள்ளுங்க. பொதுவா Br2 அந்த தாக்கம் கடினமா மந்தமா இருக்கும் சூரிய ஒளி முன்னிலையில. இது மறை சூரிய ஒளி ஒன்றும் தேவையில்லை, நேரடி சூரிய ஒளியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ பென்சீன் சூரிய ஒளி முன்னிலையில் 3 அலசன்களுடன் தாக்கமுற்று ஹெக்ஸாக்ளோரோ சைக்ளோஹெக்சேன், அதாவது குளோரின் என்று சொன்னா அப்படி புறப்படும். இதேபோல் பென்சீனுக்கு 3 ஓசோன்களுடன், பென்சீன் 3 ஓசோன்களுடன் தாக்கிட்டு ஓசோனாய்ட்டுகள் என்று சொல்ற விளைவுகள். இதேபோல் பென்சீன் சட்ட நோக்கி முன்னிலையில் 3 ஓசோன்களுடன், O3 என்ற ஓசோன்களுடனும் தாக்கமுற்று, கூட்டல் தாக்கமுற்று ஓசோன் ஐட்டுக்களை விளைவாக கொடுக்கும். இது உங்களோட பாடத்திட்டத்தில் தேவையில்லை, அதில் கட்டமைப்புகள் வேண்டாம். அப்போ அதை விடுவோம், சும்மா நோட் பண்ணிக்கொண்டா சரி. அதே என்னன்னு கேட்டால், உங்களுக்கு பென்சீன் நிரம்பாத்தன்மை உடையது என்பதற்கான சான்றுகள் யாதென்று கேட்டால் இந்த 3 தாக்கம் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அதாவது பென்சீன் நிக்கல், அதாவது ஊக்கி முன்னிலையில் நிக்கல் அல்ல பிளாட்டினம் பலேடியம் போன்ற ஊக்கி முன்னிலையில் 3 ஐதரசனுடன் கூட்டல் அடைதல். அதே மாதிரி சூரிய ஒளி முன்னிலையில் 3 அலசன்களுடன் கூட்டல் அடைதல், சட்ட நோக்கி முன்னிலையில் 3 O3 கூட்டல் அடைதல் போன்றவை பென்சீன் நிரம்பாத்தன்மை உடையது என்பதற்கான சான்றுகள் ஆகும். பென்சீன் 6 கார்பன் அணுக்கள், அதாவது நீங்கள் இப்ப பாத்தீங்க பென்சீன்ல 6 கார்பன் அணுக்கள், 6 ஐதரசன் அணுக்கள், சாரி
அது நீங்கள் இரட்டை பிணைப்பு ஒன்று தான் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் சிஹெச் ஒன்றிலையும் ஹெச் இருக்கும் பென்சீன் என்ற கட்டமைப்பு சர்வசமனாக இருக்கு. நீங்கள் ஒரு பிரதியீடாண்டு கருதைக்குள்ள நீங்கள் நைட்ரோ பென்சீன் எந்த ஒரு ஏச்ச கலட்டி போட்டும் என்னோட்டு கொண்டு போட்டால் அதுக்கு பேர் வந்து நைட்ரோ பென்சீன். அதே மாதிரி எந்த ஒரு ஏச்ச கலட்டி போட்டு நீங்கள் இப்படி எழுதினாலும் ஒரே விளைவு தான். சிஎல் என்று போட்டு இப்படி எழுதினேன்னு நீங்கள் இப்படி எழுதினேன்னு அது ஒரே விளைவு தான். இன்னொரு பிள்ளை இப்படி எழுதினேன்னு சிஎல், இன்னொரு பிள்ளை வந்து எங்கே என்றாலும் எல்லாமே ஒரே விளைவாகத்தான் கருதுவோம். ஒரு பிரதியீட்டு விளைவு ஒன்றே ஒன்றுதான் பென்சீனுக்கு பெறப்படும். அதுக்கு காரணம் பென்சீன் 6 கார்பன் அணுக்களும் 6 ஹைட்ரஜன்களும் சர்வசமனானவை, சமச்சீர் தன்மையுடையவை. இங்கு ஒவ்வொரு கார்பன் அணுவும் sp2 கலப்பாக காணப்படும். sp2 கலப்பில் இருக்கும். ஒவ்வொரு கார்பன் அணுக்கள் அந்த பிணைப்பு கோணங்கள் அன்னளவாக இந்த ஒரு பிணைப்பு வித்தியாசப்படுது. 2 கார்பன் அப்போ 120 பாகையா இருக்கும் அன்னளவாக. பென்சீன் கோண அதாவது வடிவம் ஒவ்வொரு கார்பன் அணுக்களும் வந்து தளமுக்கோண வடிவம், அந்த மூலக்கூறுண்ட வடிவம் அறுகோண வடிவ கட்டமைப்பு உடையது. பென்சீனின் நிலையான 3 டபுள் ஒன்சி, அதாவது பென்சீனை நீங்க பார்த்துட்டு 3 டபுள் ஒன்சி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக 3 சிங்கிள் பொன்சி கார்பன் அணுக்களை கொண்டிருக்கும். 3 ஒற்றை பிணைப்பு கார்பன் அணுக்கள், 3 இரட்டை பிணைப்பு கார்பன் அணுக்களை பென்சீன் கொண்டுள்ளது, நிலையாக இருக்காது. எனவே பென்சீன் சி டபுள் ஒன்சி பிணைப்புகள், சி சிங்கிள் பொன்சி பிணைப்புகள் எல்லாம் நிலையான அல்கீன்கள் என்ற நிலையான சி டபுள் ஒன் சி அல்கீன், அதே மாதிரி அல்கீன் நிலையான சி சிங்கிள் போன் சி பிணைப்புகளுக்கு இடைப்பட்டதா இருக்கும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் சும்மா உங்களுக்கு சொல்லிவிட்டிருக்கிறேன். இதை வந்து பிணைப்பு நீளங்களும் பிணைப்பு சக்தி பெருமானங்களும் இதனை உறுதிப்படுத்தும். பென்சீன் பிணைப்பு நீளங்களும் பிணைப்பு சக்தி பெருமானங்களும் இதனை உறுதிப்படுத்தும். பென்சீனின் கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு சக்தி அது பொதுவாக உங்களுக்கு அதை பாடமாக்க வேண்டாம். பென்சீன் கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு சக்தி 525, அது சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம், 525 கிலோ ஜூல் 3-1 இருக்கேக்குள்ள. இங்க சி டபுள் சி அல்கீன் பிணைப்பு சக்தி வந்து அல்கீன் சி டபுள் சி பிணைப்பு சக்தி கிட்டத்தட்ட 610 பாசிக்கு கிட்ட இருக்கும். சி டபுள் ஒன் சி அதில் உங்களுக்கு தெரியல. சி சிங்கிள் போன் 340 பாசி. அப்போ சி நிலையான சி சிங்கிள் போன் சி பிணைப்பு சக்தி 340 பாசி. அப்போ பென்சீனின் கார்பன் அணுக்களுக்கு இடையிலான எந்த கார்பன் அணுகண்டான 6 கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு சக்தி சராசரி பிணைப்பு சக்தி ஆனது பென்சீன் அல்கீன் சி டபுள் ஒன் சிக்கும் அல்கேன் நிலையான சி சிங்கிள் போன் சி பிணைப்பு சக்திக்கும் இடைப்பட்டதா இருக்கிறபடியா அல்ல, அதோட எல்லா கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு சக்தியின் சமனாம் இருக்கிறபடியா பென்சீன் வந்து சர்வசமத்தன்மையை கொண்டிருக்கு. அதே மாதிரி பிணைப்பு நீளம் சி டபுள் ஒன் சி பிணைப்பு நீளத்துக்கும் சி சிங்கிள் போன் சி பிணைப்பு நீளத்துக்கும், அதாவது அல்கேன்ல இருக்கிற கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு நீளங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.44 ஆங்ஸ்ட்ரோம், அதாவது 10⁻10 அடுக்கு. இதுல வந்து சி சிங்கிள் போன் சி பிணைப்பு வந்து 1.34 ஆங்ஸ்ட்ரோமா இருக்கு. ஆனா பென்சீனில கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பு சக்தி பென்சீனில அது பரிவு தன்மையா காரணமாக 2க்கும் இடைப்பட்டதா இருக்குது. 1.38 இல்லாட்டி 3.9 ஆங்ஸ்ட்ரோமாக காணப்படுகிறது. அப்ப இவை வந்து பென்சீனின் பிணைப்பு சக்திகளுக்கு ஆதாரமா அமையுது. அடுத்த உங்களுக்கு ஒரு 23வது கேள்வியாக போன கிளாஸ் போட்டிருக்கிறேன். நான் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் இதை அனுப்பியிருக்கிறேன் நோட்ஸ், அதோட சேர்த்து தொழியின் இனி அடுத்ததான் உங்களுக்கு தொடங்குறது பென்சீன் வளையத்தில் 2வது பிரதியீடு. பென்சீன் வளையத்தில் 2வது பிரதியீட்டு கட்டமைப்பு எத்தனை சேதன கட்டமைப்புகள், ஒரு கூட்டம் பென்சீன் ஏற்கனவே இருக்கத்தக்கனே. அப்ப நீங்கள் ஒரு கூட்டம் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு நைட்ரோ பென்சீன், நீ நைட்ரோ பென்சீன் சொன்னா அடுத்த இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து இங்க 5 கார்பன் இருக்கு மிச்சம். 5 கார்பன்ல நீங்கள் எங்க பிரதியிடலாம், எல்லாம் ஒரே விளைவா 5 கார்பன்ல நீங்க பிரதியிட்டால் இல்லாட்டி வேற விளைவுகள் புறப்படுமான்றதை நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். பென்சீன் வளையத்துல 2வது பிரதியிட அடுத்த கிளாஸ். அதே நேரம் பென்சீன் நாங்கள் படிச்ச நைட்ரேட்டம் மெலசனேட்டம் மெட்கைலேட்டம் ஏசைலேட்டம் இந்த ஃப்ரீடெல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ஸ் தாக்க பொறிமுறைகளும் நான் நேற்றிரவு அனுப்பினதான் அடுத்த கிளாஸ் பார்ப்பேன். இப்ப 23வது கேள்வி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு BR2Fe 1 2 பென்சீன்
CH3 twice CHCl. இது கட்டமைப்பு உங்களுக்கு சுருக்கி அவர் தந்திருக்கிறேன், நீங்க விரிச்சு எழுதி பட வேணும். AlCl3. மூன்றாவது பென்சீன், ஏற்கனவே முன்னுக்கு எழுதி இருக்கிறீங்க. இது ப்ரோப்பைல், அதாவது 1-குளோரோப்ரோப்பேன். CH3 CH2 CH2Cl. இதுக்கும் ட்ரை AlCl3 போடுறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பென்சீன்ல இல்ல புரோமோ பென்சீன் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பென்சீன், இதுல CH, இதுல CH3 இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பென்சீன் வளையம் CH2 இருக்கு. அப்ப விளைவுகளை எழுதி கொள்ளுங்க. நீங்க இந்த பெயர்களை நீங்க வேணுமென்று எழுதி கொள்ளலாம். இதுக்குள்ள 2-பீனைல் ப்ரோப்பேன் என்று வரும். இதுக்கு 1-பீனைல் ப்ரோப்பேன் என்று வரும். இது 1-பீனைல் ப்ரோப்பேன், இது 2-பீனைல் ப்ரோப்பேன், இது புரோமோ பென்சீன். இதுல இன்னொரு 3 இருக்கு. நாலாவது பென்சீன் CH3 CH, இதுல Br, அதாவது 2-புரோமோபியூட்டேன் /ட்ரை Fe. அஞ்சாவது CH3 twice CHCOCl /ட்ரை AlCl3. ஆறாவது பென்சீன் ரிங், இது பென்சீன் தானா வளையம் C+Cl /ட்ரை AlCl3. வர்ற விளைவுகள் நீங்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த புரோமின் எங்க இணைஞ்சிருக்கோ அந்த காமன் அதுல போய் இணையும். அப்படி இணைக்க வேண்டியான், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல CH3 கூட்டம், இதுல இங்கால ஒரு எதைல் கூட்டம், இதுல மேல CH3. இந்த பெயரை வேணுமென்று எழுதி கொள்ளுங்க. 2-பீனைல் பியூட்டேன், அதாவது அந்த நீண்ட காவனை அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா இதை பிரதியிடாக இருந்துங்க பென்சீன் வளையத்தை 2-பீனைல் பியூட்டேன். அடுத்ததுக்கு கட்டமைப்பு அரோமேட்டிக் கீட்டோன் மாதிரி வரப்போகுது. இதுல ஏற்கனவே ஒரு CH கூட்டம் ஒன்று இருக்கு, அதுல ஒரு CH3 கூட்டம் தான் இணையும். அப்ப வேற விளைவு C+CH, இதுல ஒரு CH3, இதுல ஒரு CH3. அப்ப இதுக்கு இலக்க முடியுங்கன்னா 1 2 3 1-பீனைல், இது முன்னுக்கு வரும் ஒன்று OP. அப்ப மெதைல் தான் முன்னுக்கு வரும். அப்ப 2-மெதைல் 1-பீனைல் ப்ரோப்பன் 1-on என்று வரும். 2-மெதைல் 1-பீனைல் ப்ரோப்பன் 1-on என்று வரும். அடுத்ததுக்கு பேர் வந்து இப்படி வந்து இருக்கும், 2 பென்சீன் நடுவில் டபுள் பாண்ட் O, இப்படி ஒரு பென்சீன் வரும். இதுக்கு வந்து 2-பீனைல் மெத்தனோன். இது ஒரு காமனுக்கு பேர் மெத்தனோன் ஒன்று முடியும். ஒரு காமன்ல மெத்தனோன், 2-பீனைல் மெத்தனோன் ரெண்டு பக்கமும். இல்லாட்டி டைஃபீனைல் மெத்தனோன் சொல்லலாம். டைஃபீனைல் மெத்தனோன் தான் சரி. டைஃபீனைல் மெத்தனோன் எழுதிக்கொள்ளுங்க. டைஃபீனைல் மெத்தனோன். உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ரெக்கார்ட். ரைட் பிள்ளைகள், இதோட உங்களுக்கு இது அநேகமாக உங்களுக்கு முந்த நாள் அனுப்பினது இது எவ்வளவு எழுதியிருக்கிறேன். நேற்று இன்றைக்கு